வணக்கம் ஆபிரகாம். மதுரையில் சாக்கு மூட்டையில் சாலையின் நடுவே கிடந்த கட்டுக்கட்டான கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் பணம் கிடந்ததால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆபிரகாம். மதுரை செமுக்கல் பகுதியை சேர்ந்த சிவபக்தரான செல்வராணி என்பவர் தினசரி கோயிலுக்கு போவது வழக்கம். அந்த வகையில் வழக்கம் போல் இன்று காலை செல்வராணி கோயிலுக்கு செல்வதற்காக சென்றுள்ளார். அப்போது மதுரை வக்கீல் புதுத்தெரு சந்திப்பு பகுதியில் சாலையின் நடுவே சாக்கு மூட்டை ஒன்று கிடந்துள்ளது. இதை ஓரமாக தள்ளிவிடுவதற்காக தன் காலால் எட்டி உதைத்த போது சாக்கு மூட்டையில் 500 ரூபாய் பணக்கட்டுகள் இருப்பது போல் தெரிந்துள்ளது ஆபிரகாம். இதனை பார்த்த பதற்றமடைந்த செல்வராணி அருகில் உள்ள காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது 500 ரூபாய் பணம் கிட்டத்தட்ட 17,50,000 ரூபாய் கட்டுக்கட்டாக இருந்தது தெரிய வந்துள்ளது. பின்னர் செல்வராணி அந்த சாக்கு மூட்டையை இலக்குத்துறை காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்று ஒப்படைத்துள்ளார். அப்போது அந்த செல்வராணியின் செயலை பாராட்டி காவல்துறையினர் பாட்டு தெரிவித்த நிலையில் இந்த பணம் ஹவாலா பணமாக வேற எதுவும் யாரும் சட்டவிரோதமாக பயன்படுத்துவதற்காக இங்கு கொண்டு வரப்பட்டு சென்றதா என்பது குறித்து தற்போது காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர். ஒரு சாலையில் சாக்கு மூட்டையில் கிடந்த 17,50,000 பணத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது ஆபிரகாம்.